விஜய் தொலைக்காட்சியில் சிறுகடிக்க ஆசை சீரியல் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு அடைஞ்சுள்ள ஒரு சீரியல் அப்படின்னே வந்து சொல்லலாம். பயங்கரமான ஒரு ரீச். இதில் வந்து மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் கோமதி பிரியா அவர்கள். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவங்க இந்த ஒரு சீரியல் வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து வேறு ஒரு ஜாபில் வந்து இருந்திருக்காங்க. இந்த சினிமா, சீரியல், ஷூட்டிங் இதிலலாம் வந்து சுத்தமாக வந்து உடன்பாடே கிடையாதாம். சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதாம். போகிற வழியில் ஏதாவது ஷூட்டிங் நடந்தால் கூட அதை போய் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் வந்து ஒரு மாடல் மாதிரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே, நம்மள இவ்வளோ க்ரூம் பண்ணுறாங்க, இவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸு, க்ரூமிங் அண்ட் 3 வேளையும் சாப்பாடு கிடைக்குது, ஸ்நாக்ஸ் கிடைக்குதுன்னு ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு ஆசைக்காக எனக்கு அது மேலே வந்து ஒரு ஈடுபாடு வந்தது. அண்ட் ஆல்சோ அந்த ஷூட்டிங்கில் என்னென்னலாம் நடக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஈடுபாடு வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சீரியலில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சிஸ்டர் கேரக்டரும் கிடச்சிது. அப்போல்லாம் எனக்கு நடிக்க கூட தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் வேலையும் இந்த ஷூட்டிங்கையும் 2த்தையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத காரணத்தால் நான் வந்து ஜாபை வந்து குவிட் பண்ணேன். ஏன்னா இந்த ஒரு ஷூட்டிங் மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு வந்துருச்சு அப்படின்றதால. ஆனால் வீட்டுக்கு வந்து தெரியாது. ஒரு 6 மாதம் இதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஓவியா அப்படின்ற ஒரு சீரியல் கலர்ஸ் தொலைக்காட்சியில் வந்து எனக்கு கிடச்சிது. கிட்டத்தட்ட 350 மெம்பர்ஸ் வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த ஒரு டாப் 5 to 6 அந்த மாதிரி வந்திருந்தேன். அப்போ வந்து தேவைப்படுறது ஒரு 10th 12th படிக்கிற மாதிரி ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு பொண்ணு, க்யூட்டான ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான். அப்போ எனக்கு நடிக்க தெரியாது. பட் ஆனாலும் நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து சொல்லி கொடுத்தா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டருக்கு தோணியிருக்கு. அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு சீரியலாக வந்து இப்போ நான் வந்து இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் வரைக்கும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.